ஹாய் மக்களே! இன்னைக்கு நான் வந்து களம் காவல் அப்படிங்கிற மூவிக்கு வந்து நைட் ஷோ புக் பண்ணியிருந்தேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஆர் மால்ல இருக்க பிவிஆர்ல தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன் வீட்ல இருந்து. இன்னைக்கு வந்து வீக் டே அப்படிங்கிறதுனால மாலே வந்து ஃபுல்லா காலியா தான் இருந்துச்சு. நான் போம்போது டைம் என்ன ஒரு 9:30 இருக்கும். ஒரு வழியா பிவிஆர் வந்து ரீச் பண்ணிட்டேன். எனக்கு பெர்சனலா வந்து விஆர் மால்ல இருக்க பிவிஆர் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தியேட்டருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலையா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் கவுண்டர்ல போய் பாப்கார்ன் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன். பிவிஆர்ல வந்து பாப்கார்ன் வாங்கலனா எப்படி? ஸோ பாப்கார்ன வாங்கிட்டேன். பாப்கார்ன் கூடவே என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சாக்கோ டோனட் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். நான் அப்பதான் ஸ்க்ரீன்குள்ள போறேன். நல்ல வேளை படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆட் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம சீட்ட தேடி போய் உட்காந்துட்டு, வாங்கி வச்சிருந்த பாப்கார்ன எடுத்து, அதில நான் வாங்கியிருந்த என்னோட ஃபேவரைட்டான மெக்சிகன் சீஸ் அண்ட் ஆனியன் கிரீம் அத வந்து சீசனிங்கா ஆட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே வந்து மூவியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்த பத்தி சொல்லணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி களம் காவல் இந்த படத்தோட நேமு. இதுல மம்முட்டியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு டெபியூட் டைரக்டர் தான் வந்து இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னா நம்பவே முடியல. படத்துல அவ்ளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் பிளாக்ல வர ட்விஸ்ட் எல்லாம் செம்மையா இருந்துச்சுங்க படத்துல. இதோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாரி போயிட்டே இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு தரமான படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த படத்த நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல படம் பார்த்தோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் வந்து தியேட்டர விட்டு கிளம்புறேன். நிச்சயமா நீங்களும் இந்த படத்த பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.